அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமதானில் தினம் ஒரு துவாவில் இன்றைக்கான துவாவை நம்ம பார்ப்போம், சரிங்களா? அதாவது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது சீரான முறையில் இருக்கணும். அப்போனா தான் அது இறைவன் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். முறைப்படி செய்யணும் எல்லாமே. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன ரூல்ஸ் பிரகாரம் ஒரு அமலை செய்ய சொன்னாங்களோ அதன் பிரகாரம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அமல் என்பது இறைவன் இடத்துல அங்கீகரிக்கப்படாது. இப்போ நம்ம ஹாஜத்து நஃபில் தொழுவுதன்னு வச்சுக்கோங்களேன். அதை சில பேர் கல்யாணத்தப்போ அப்புறம் பெண் சடங்கானா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாத்திமா நாச்சியாருக்காண்டி தொழுவாங்க, ரசூலா பேரில் தொழுவாங்க. தொழுகை தானே, யாருக்கு தொழுகணுங்கிற வரைமுறை இருக்குது, அப்படி தானே? அப்போ நம்மளுடைய காரியம் என்பது சீராக இருக்கணும். அதுக்காண்டி இறைவன் இடத்துல நம்ம துவா செய்யணும். அதே மாதிரி இந்த துன்யாவுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சீரான முறையில் இருக்கணும். எப்படி ரப்பு வாழச் சொன்னானோ, இறைவனுடைய தூதர் எவ்வழியை காட்டினார்களோ அந்த வழிப்பிரகாரம் நம்ம வாழணும், அப்படி தானே? அதே மாதிரி நம்ம மறுமைக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சீராக இருக்கணும். அதுக்காக இந்த துவா, அல்லாஹும் மஸ்லிஹ்லி தீனில்லதி உஹ்வ இஸ்மத்து அம்ரி வஸ்லிஹ்லி துன்யா எல்லத்தி ஃபீஹா மாஷி வஸ்லிஹ்லி ஆஹிரத்தில்லத்தி ஃபீஹா மாதி. அல்லாஹும் மஸ்லிஹ்லி தீனில்லதி உஹ்வ இஸ்மத்து அம்ரி வஸ்லிஹ்லி துன்யா எல்லத்தி ஃபீஹா மாஷி வஸ்லிஹ்லி ஆஹிரத்தில்லத்தி ஃபீஹா மாதி. அல்லாஹும் மஸ்லிஹ்லி தீனில்லதி உஹ்வ இஸ்மத்து அம்ரி வஸ்லிஹ்லி துன்யா எல்லத்தி ஃபீஹா மாஷி வஸ்லிஹ்லி ஆஹிரத்தில்லத்தி ஃபீஹா மாதி.